ಪಾಂಡವಪುರ ಪಾಂಡವಪುರ ஃபேமஸ் இது. ஆக்சுவலாக இங்கே தான் பாண்டவர் பூமி இதை எடுத்தான் சேரன் எடுத்தான் இல்லையா மண்டியாடு இங்கே தான் இது ஷாம் பாண்டவர் பூமி இங்கே தான் கரும்பு இல்லைங்க. இது என்ன நெல்லா? இதுப்பா இந்த 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 இது என்னது? இது ஹார்வெஸ்ட் பண்ணுறதா? பாண்டவபுரம் ஷாம் பார்த்து ஏசி எஃபெக்ட்டு இதுதான் பிரச்சனைங்க. அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்றுமே வராது. ரைட்டு. அந்த 4 தெரிஞ்சா அந்த 4 2 தடவை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு இல்லை? 11 + 4 கரெக்ட் தான் 15 வந்துச்சு. 11 + 4 உனக்கு அதில் 4 தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் நீ எப்படி ஸ்டார்ட் அந்த 4 நான் 2 தடவை ரன் பண்ணுவேன். அது வேலைக்கு ஆகுது. எப்படி குழப்பம்னா 11 - 4 7 7 + 8 15 அப்படி போட்டு எப்படி ஸ்டாப் பண்ணு எப்படி 4க்கு வரும்போது உன்னால கரெக்டாக நிற்க முடியும். அமெரிக்கா போட்டால் கேள்வி டெம்பிளா பாண்டவபுரம் இதுக்கோ ஃபேமஸ் பா. இது ஒரு டெம்பிள் இருக்குது ஃபேமஸ். கடலில் நிறைய வச்சுருக்காங்க. நான் ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன். சரி சொல்கிறா ஷாம். முரன்ஸ் இருக்கா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இதான் மெஸ் மாதிரி இருந்தால் கூட மெஸ் மாதிரி தான் பார்த்துக்கு முக்கியமாக. நானும் அப்படியே பார்த்துட்ருக்கேன். கம்ப்ளீட் பண்ணும்போது இதுவும் 4 கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அப்போ இதுக்கு இதால் 3 தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 14 ஆயிடுச்சு. வருது. 15 லைட்டாக இடிக்குது. 14 ஒரு மேட்டரே இல்லை. 7 2 தடவை ரன் பண்ணால் வந்துடும். அதாவதுண்ணா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆமாம். 7 வந்து கரெக்டாக முடியும் போது நீங்கள் 7 ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஆமாம் ஆமாம், அதான் இன்னும் அது வரைக்கும் தான் வருது. 7 ஃப்ளிப் பண்ணுங்க. இப்போ 7 ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா இது கோயில் தான் 11 வந்து உங்களுக்கு இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு. ஆமாம் ரைட்டா? ஆமாம். 11 முடியும் போது நீங்கள் 7 and 11 ரெண்டுத்தையும் ஃப்ளிப் பண்ணுங்க. இல்ல 11 முடியும் போது எப்படி சும்மா ஃப்ளிப் பண்ணணுமா? ஆமா, ரெண்டுத்தையும் நீங்க ஃப்ளிப் பண்ணா திரும்ப ரீஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? ஆமா. இப்போ நீங்க 11 முடியும் போது 7 லெவல் இல்லடா. நீ வந்து இப்போ 11 முடியும் போது 7 ஃப்ளிப் பண்ணும்போது ஃபுல்லா ஓடி இருக்காதே. இருங்க நான் சொல்ற கிளியரா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ரெண்டுமே ஸ்டார்ட் பண்றீங்க. 7 முடியும் போது 7 ஃப்ளிப் பண்ணிருங்க. சரி, இப்போ 7 ரீசெட் பண்ணிட்டீங்க. ஆமா. 11ல இன்னும் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. ஆமா. 11 முடியும் போது ரெண்டுத்தையும் ஃப்ளிப் பண்றீங்கன்னா 11 ரீசெட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? ஷாம் கரெக்ட்டா? பட் நீ என்ன சொன்ன? நடுவுல ஃபுல்லா ஓடி ஆவணும் தானே சொன்ன? இது ஃபுல்லா ஓடி. ஒரு தடவை ரன் ஆக ஆரம்பிச்சதுனா ஃபுல்லா ரன் பண்ண விடணும் தானே சொன்னேன். இந்த இடத்துல நீ 7 ஃப்ளிப் பண்ணிட்டு பண்ண சொன்னா நடுவுல ஓகே நான் 11 தான் ஃப்ளிப் பண்றேனா? ஆமாமா. இல்ல அப்படி ஃபுல்லா ஓடி ஆகணும் இல்லையே. அதான்டா சொன்னேன். நான் கேட்டதுக்கு நீ அதுதான் சொன்ன. என்ன சொன்ன? ஒரு தடவை இப்போ பாதியில் எடுக்க முடியுமா? இல்லை அது ஃபுல்லாக ஓடி ஆகணும் தானே சொன்னேன். அது மண் மாதிரி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
கணக்குக்காக சொன்னவங்க ஆக்சுவலா. அதாவது எப்படி நீங்க பாதி மண்ணில் வந்து நீங்க இவ்வளோ மண்ணு 4 மினிட்ஸ்க்கு விழுந்திருக்கு அதை எப்படி கண்டுபிடிப்பேன்றதுக்காக சொன்னதா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாதியில் ஃப்ளிப் பண்ணுங்க அதெல்லாமே ஓகே. பட் கான்செப்ட் எப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே ஓட விடுறீங்க. 7 முடியும் போது நீங்கள் 7 திரும்ப ஃப்ளிப் பண்ணிங்கன்னா 7 ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 11 முடியும் போது நீங்கள் 11 ஃப்ளிப் பண்ணுறீங்க. ஓகேயா? அப்போ 7ல் எவ்வளோ டைம் இருந்திருக்கும் இன்னும் பேலன்ஸ்? 3 இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்கள் 11 and 3 ரெண்டுத்தையுமே சாரி 11 and 7 ரெண்டுத்தையுமே ஃப்ளிப் பண்ணுங்க. சரி, 2 4 ஓடும். ஓடுமா? ஆமாம். 15 வந்துடுதா? ஆமாம். அதான் அந்த பாதியில் ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் வந்துடும். இது இன்னும் இதுவாக இருக்குது. சரி, நேத்திக்கு என்ன ஆச்சு? எங்கே சொல்லுங்கள். கனடா, அமெரிக்கா, சோடா, வாட்டர் மில்க். அது டைரி வேணும், விக்கி வேணும். ஏதோ ஹோட்டல் வந்தா சொல்கிறா. நீங்கள் பாரு இங்கே காஃபி ஓடா. சரி சொல்லு. இங்கே ஹோட்டல் இருக்கு, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. வந்தால் சொல்லுங்க. வேறு வர வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கே வந்துட்டோம். 10 கிலோமீட்டரில் அந்த இடமே வந்துடும். அங்கே பக்கத்தில் அங்கே ஹோட்டல் இல்லைல்ல? இல்லை, இருக்கும். சான்ஸே இல்லை. இருக்கும், இருக்கும். நம்ம அன்னைக்கு பார்க்கல. சண்டே இல்லை. பாண்டவபுரா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஊர். அதான் நான் எடுத்தேன். இப்போ போகும்போது ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிடலாம். ஸ்ரீரங்கப்பட்டினமே மைசூர் பேலஸ் தீபாக இருக்கா பாரு ஸ்ட்ரெயிட்டாக. மைசூர் பேலஸ் பார்க்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ன இருக்கு பார்க்கணும். சாயங்காலம் ஊருக்கு போகும்போது இந்த ரூட்டு வேண்டாம். இந்த ரூட் இல்லை, அது அது மைசூர் ரூட், டிப்பிக்கல் மைசூர் ரூட். இவங்க பாரு லோக்கலோட சாப்பாடு சூப்பராக இருக்கும். இந்த பாரு பியூர் வெஜ் ஹோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றாங்க. சும்மா